என்ன என்ன வேணும்? குடு. ஏய், என்ன பண்ற? குடுன்றல. என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்னு கேக்குறேன்ல. நியாயம் வேணும். உன் தம்பி என் கூடயே இருந்து என் கழுத்து எடுத்துட்டான். அவனை என்ன பண்ணலாம்? ஏய், பேசுறப்ப முகத்தை பார்த்து பதில் சொல்லு. சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்க? சுத்து வட்டாரம் ஃபுல்லா ஒரு ஈ காக்கா கூட கிடையாது. உன் தம்பிக்கு தண்டனை கொடுக்கணும்டாலும் தப்பிக்க விடணும்டாலும் நான் தான் முடிவு பண்ணணும். உன் தம்பி என்ன பண்ணலாம் சொல்லு. என் நண்பன் நினைச்சு என் தங்கச்சியோட பழக விட்டேன். அவன் அவளை லவ் பண்ணது பெரிய நம்பிக்கை துரோகம். இனிமோ அந்த தங்கச்சியை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், பழக மாட்டேன் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு திரும்பவும் அவளை பார்த்து பேசி அவள் மனசை கலைச்சது ரெண்டாவது நம்பிக்கை துரோகம். அதை விட பெரிய நம்பிக்கை துரோகம் மறுநாள் காலையில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு சொந்த வந்த ஊரெல்லாம் மொத்தமாக கூட்டியிருக்கிறப்ப என் தங்கச்சியை தூக்கிட்டு போயிட்டான். என் தங்கச்சிக்கு இப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்போம். ஆனால் உன் தம்பி திருட்டு தாலி கட்டி அவளை பஞ்சாயத்தில் எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல வச்சு மொத்தமாக எங்கள் குடும்பத்தோட மானம், மரியாதை, கௌரவம், அந்தஸ்து இது எல்லாத்தையும் நம்பி சல்லி சல்லியாக நொறுக்கிட்டேன். இது எல்லாத்துக்கும் காரணம் அவன் ஒரே ஒரு ஆள் தான். அவன் என்னை அடிக்கிறதுக்கு பயன்படுத்தின ஆயுதம் நான் அவன் மேலே வச்சிருந்த நம்பிக்கை. என் நண்பேன்னு அவனை நான் நம்பினேன். அந்த நம்பிக்கையை வச்சு என்னை வெட்டி கூறு போட்டேன். ஏதாவது பண்ணி இதெல்லாம் சரி பண்ண முடியுமா சொல்லு. சரி பண்ண முடியுமா? பதில் சொல்லு. சரி பண்ண முடியுமா? என்ன பண்ணலாம் அவனை?